இந்த உலகத்துல சில இடங்கள் இருக்கு. மனுஷன் இருக்க முன்னாடியும் இருந்தது. அவன் போயிட்டாலும் இருக்கும். மலையோட மடியில மேகங்கள் காலை நேரத்துல பூமிய முத்தம் கொடுக்கற ஒரு இடம். அங்க இருந்தது ஒரு பேம்பு ஃபாரஸ்ட். இது சாதாரண காடு இல்ல. விண்ட் அடிச்சா பிர் கிர்ன்னு பேம்பு ட்ரீஸ் ஒன்னோடொன்னு பேசும். மழை பெஞ்சா எல்லா பேம்புவும் சந்தோஷமா ஆடும். இது ஒரு உயிருள்ள காடு. ஆனா இந்த காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் மட்டும் தனியா வாழ்ந்தான். அவன் பேரு ரங்கசாமி மூப்பார். வயசு 70 தாண்டி போயிருந்தாலும் அவன் நடக்கிற நடையில ஒரு நம்பிக்கை இருந்தது. தலை ஃபுல்லா ஒயிட் ஹேர், முகத்துல சுருக்கங்கள். ஆனா கண்கள்ல ஒரு டீப் லைட். அவன் பேம்புவ கட் பண்ணுவான். ஆனா அவன் ட்ரீ கட்டர் இல்ல. அவன் சொன்ன வார்த்தை, உயிரோட இருக்கிற மரத்தை வெட்டுனா அது பாவம். சாகி முடிஞ்ச மரத்தை யூஸ் பண்ணுனா அது வாழ்க்கை. ரங்கசாமி மூப்பார் பேம்புவ கட் பண்ண முன்னாடி அவன் கைய பேம்புவோட அடியில வச்சு கண்கள மூடுவான். நீ உங்க டியூட்டிய முடிச்சுட்ட, இப்ப வேற ரூபத்துல வாழப்போறன்னு மெதுவா சொல்லுவான். அப்புறம் ஒரு சிங்கிள் கட். அருகிலே இருக்கிற யங் பேம்பூக்கு ஒரு ஸ்கிராச்சும் இல்ல. இது வேலை இல்ல, இது தவம். அவன் கட் பண்ண பேம்பு டைரக்டா மார்க்கெட்டுக்கு போகாது. அதிலிருந்து பாஸ்கெட்ஸ், சேர்ஸ், ஃபிஷிங் டூல்ஸ், சில்ட்ரன்ஸ் ஸ்விங், ஃபார்மிங் ஹேண்டில்ஸ் எல்லாமே அவன் கையால பிறந்தது. அவன் கையில பேம்பு ஒரு மரம் இல்ல, ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை. காட்டு பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ். சில பேர் சொன்னாங்க, இந்த மூப்பெங் காடு அழிக்கிறான். ஆனா அவனை தெரிஞ்ச மக்கள் சொன்னாங்க, இந்த காடு இன்னும் உயிரோட இருக்க காரணம் இந்த மூப்பன்தான். ஒரு நாள் கால ட்ர் ட்ர் என்ஜின் சத்தம். வெளியூர்ல இருந்து வந்த பிசினஸ் பீப்புள், பெரிய மிஷின்ஸ், ஷார்ப் கட்டர்ஸ். அவங்க சொன்னாங்க, இந்த பேம்பு எல்லாமே எங்களுக்கு வேணும், மணி குளிக்கிறோம். அப்போ ரங்கசாமி மூப்பார் ஃபர்ஸ்ட் டைம் கோவப்பட்டாரு. அவன் ஸ்லோவா சொன்னா, இந்த காடு பிசினஸ் இல்ல, இது உயிர். அவங்க சிரிச்சாங்க. ஒரு மூப்பை என்ன பண்ணுவான்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் இருந்தது. இந்த காட்டை விட அந்த மூப்பை ரொம்ப ஸ்ட்ராங்.